என் இனிய தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். வெல்கம் டு தமிழினி சமையல் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன சமைக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சுமதி ரவிச்சந்திரன். தமிழினி சமையல் சேனல்ல நிறைய ரெசிபிஸ் நம்ம போட்டிருக்கிறோங்க. இன்னைக்கு பார்க்கக்கூடிய ரெசிபி பார்த்தீங்கன்னா, நாட்டுக்கோழியை பயன்படுத்தி சூப்பரான குழம்பு வைக்கிறது, அதுவும் ஈரோடு ஸ்டைல்ல எப்படி வைக்கிறதுங்கிறத பார்க்க போறேங்க. இந்த நாட்டு கோழிகளை விவசாயிகள் பெரும்பாலும் அவங்க வீட்டுல தோட்டத்துல அழகா மெய்ய விட்டு இயற்கையான முறையில அதை வளர்த்துவாங்க. அதுக்கு எந்த வித ஹார்மோன் இன்ஜெக்ஷனும் கொடுக்காம, ஆர்டிஃபிஷியல் ஃபீடும் கொடுக்காம இயற்கையாக இந்த மாதிரி அரிசி, கம்பு, சோளம் இதெல்லாம் கொடுத்து வளர்த்துவாங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா உடம்புக்கு அதிகமான பயன்களை கொடுக்கக்கூடியது இந்த நாட்டுக்கோழிங்க. ஸோ இதில் எப்படி குழம்பு வைக்கிறதுங்கிறத என்னுடைய தங்கை புனிதா உங்களுக்கு செஞ்சு காட்டுறாங்க. தமிழினி சமையல் சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா தவறாம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வைங்க. உங்களுடைய சப்போர்ட்டை எங்களுக்கு லைக்ஸாகவும் கமெண்ட்ஸாகவும் போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. வெல்கம் டு தமிழினி சமையல் சேனல். இன்றைக்கி நாட்டுக்கோழி குழம்பு வைக்கலாங்க. 150 கிராம் அளவு சின்ன வெங்காயம், ஒரு கட்டி பூண்டு, சிறிதளவு இஞ்சி, இதெல்லாம் க்ளீன் பண்ணி தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். வெங்காயம், பூண்டு, இஞ்சி வதக்கறதுக்கு தேவையான ஆயில் விட்டுக்கலாங்க. நல்லா வதக்கிக்கலாங்க. நல்லா வதங்கிருச்சு. சிறிதளவு சோம்பு, 5 கிராம்பு, 2 பட்டை ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா வதக்கிக்கலாம். சிறிதளவு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாங்க. கறி மசாலா தூள் 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாங்க. இந்த கறி மசாலா தூளில் கொத்தமல்லி, சீரகம், மிளகு எல்லாமே ஆட் பண்ணி அரைச்சி வச்சுருக்குதுங்க. கூடவே 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. வெங்காயம் சூட்டில் இது அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் விட்டுறலாங்க. ஆறட்டும். மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ நம்ம சிக்கனை தாளித்து விடலாங்க. தேவையான அளவு ஆயில் விட்டுக்கலாம். கடுகு, மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற சிக்கனை ஆட் பண்ணலாங்க. நல்லா வதக்கி விடணும். தேவையான அளவு கல்லுப்பு, 1/2 ஸ்பூன் மஞ்சள் ஆட் பண்ணிக்கலாங்க. ஒரு 10 மினிட்ஸ் இப்படியே நல்லா வதக்கி விடணும். சிக்கனோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா சுருளை வதக்கி விடணும். அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உப்பு, மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ நல்லா வதங்கிருச்சுங்க. பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. நல்லா தண்ணி விட்டுருச்சு பாருங்கள். நல்லா சுருளை வெந்துருச்சு. அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவை ஆட் பண்ணிக்கலாங்க.
தண்ணியாட்டம் வேணும்னா நிறையா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கெட்டியாக வேணும்னா தண்ணி குறைவாக ஆட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு நான் தண்ணி ஆட் பண்ணிட்டேன். இப்போ 3 விசில் இல்லைன்னா 5 விசில் விடலாங்க. நல்லா வேகட்டும். உப்பு காரமெல்லாம் செக் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், ஒரு மூடி தேங்காயை உடைச்சி சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிக்கலாங்க. தேங்காயை நாம் அரைச்சி போடுறது இல்லைங்க, இப்படியே பீசஸாக போட போகிறோம். அதுக்காக ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ 5 விசில் ஆஃப் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நல்லா சிக்கன் வெந்திருக்கும். நல்லா மணமாக சூப்பராக இருக்கு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற தேங்காயை ஆட் பண்ணிட்டேங்க. நீங்கள் அரைச்சி போடுறதுனாலும் அரைச்சி போட்டுக்கோங்க தேங்காயை. நான் இது மாதிரி கட் பண்ணி தான் போடுவேன். எப்பவுமே தேங்காய் கடைசியாக தான் ஆட் பண்ணணும். அரைச்சி ஊற்றுனீங்கனாலும் கடைசியாக அரைச்சி ஊற்றிக்கோங்க. ஒரு கொதி விட்டு இறக்கிக்கலாம். இது மாதிரி கட் பண்ணி போடுறதுனாலும் போட்டுக்கோங்க. குழம்பு நல்லா கொதிக்குது. உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. சூப்பராக இருக்கும். சுவையான நாட்டுக்கோழி குழம்பு ரெடி. சிக்கனை நம்ம எடுத்துக்கிறதுனால நம்மளுக்கு தேவையான அளவுக்கு புரோட்டீன் இதிலிருந்து கிடைக்குதுங்க. அதாவது புரதச்சத்து. அதே நேரத்தில் இந்த சிக்கனில் அமினோ ஆசிட் ரிச்சாக இருக்குங்க. குறிப்பாக ட்ரிப்டோபான் இருக்குங்க. அந்த ட்ரிப்டோபான் இதில் இருக்கிறதுனால நம்ம பாடியில் செரோட்டனின் ஹார்மோன் செக்ரீட் ஆகிறதுக்கு இது ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்க. அந்த செரோட்டனின் ஹார்மோன் எதுக்குன்னா நம்ம பாடியில் நல்ல ஒரு ஃபீலிங் குட்டாக கொடுக்கக்கூடிய ஒரு ஹார்மோனுங்க. சிக்கன் சாப்பிட்றதுனால நம்ம பாடிக்கு கால்சியம் கிடைக்குங்க. இந்த கால்சியம் இருந்தாதான் போன் நல்ல ஒரு டென்சிட்டியோட இருக்கும். ஸ்ட்ராங்கான மசில்ஸும் ஃபார்ம் ஆகும். குழந்தைங்க நல்ல ஹெல்த்தியரான போன்ஸோட வளர்றதுக்கு இந்த கால்சியம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. ஆஸ்டியோபோரோசிஸ் வராமல் தடுக்கிறதுக்கு இந்த கால்சியம் இருக்கக்கூடிய சிக்கனை நம்ம எடுத்துக்கலாங்க. அதே நேரத்தில் விட்டமின் B12, ஜிங்க், அயான் இது எல்லாமே சிக்கனில் இருக்குங்க. சிக்கனில் என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் அதை க்ளீன் பண்ணும்போது குக் பண்ணும்போது ரொம்ப ஹைஜீனை மெயின்டைன் பண்ணணும். அதை சமைக்கும் போது நல்லா பாயில் பண்ணி சாப்பிடணுங்க. அதை செமி பாயில்டாக எக்காரணத்தை கொண்டு எடுக்கக்கூடாது. ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணும்போது கூட ப்ராப்பராக ஃப்ரீசரில் தாங்க ஸ்டோர் பண்ணணும். அதுவும் நல்ல ஏர்டைட் கண்டெய்னர் போட்டு தான் ஸ்டோர் பண்ணி வைக்கணும். அதர்வைஸ் பாக்டீரியா கண்டாமினேஷன் ஃப்ரிட்ஜுக்குள்ளேயும் நடந்துடும், நம்ம பாடியிலையும் நடந்துருங்க. சிக்கனை நீங்கள் ப்ராப்பராக குக் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக ஃபுட் பாய்சனிங் ஏற்படும், டிசென்ட்ரி ஃபார்ம் ஆகும். ஸோ அதனால் நான்வெஜ் ஐட்டம் நம்ம ஹேண்டில் பண்ணும்போதும் குக் பண்ணும்போது ரொம்ப ப்ராப்பராக செய்யணுங்க. அப்போ தான் உடம்புக்கு ஆரோக்கியம் கிடைக்குங்க. உணவே மருந்து, மருந்தே உணவுங்க. ஈட் ஹெல்த்தி அண்ட் ஸ்டே ஹெல்த்தி. இந்த மாதிரியே ஒரு வண்டர்ஃபுல்லான ரெசிபியோட நான் மறுபடியும் சந்திக்கிறேங்க. கீப் சப்போர்ட்டிங் அண்ட் கீப் வாட்சிங். Thank you friends. நியூ விசிட்டரா இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் போடக்கூடிய புது வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்க வாட்ச் பண்ணலாங்க. சோ இந்த மாதிரி சிறப்பான வீடியோவோட நான் மறுபடியும் சந்திக்கிறேங்க. Thank you. See you again.